முதல்வர் விஜய் தலைமையில் தொடங்கியது IAS, IPS மற்றும் IFS அதிகாரிகள் மாநாடு. 2 நாட்கள் நடைபெறும் கூட்டத்தில் சட்டம் ஒழுங்கு, பெண்கள் பாதுகாப்பு, போதைப்பொருள் ஒழிப்பு குறித்து ஆலோசனை. அமைச்சர் சரத்குமார் போதைப்பொருள் பயன்படுத்தியதாக குற்றம் சாட்டி வீடியோ வெளியான விவகாரம். அமைச்சர் பதவியிலிருந்து நீக்க கோரி திமுக மாணவரணி அறிவித்திருந்த போராட்டத்திற்கு தமிழகத்தின் பல இடங்களில் அனுமதி மறுப்பு. சென்னையிலும் இன்று திமுக மாணவரணியின் சார்பில் நடத்தவிருந்த ஆர்ப்பாட்டத்துக்கு அனுமதி மறுப்பு. எழும்பூரில் மேடை அமைப்பதை காவலர்கள் தடுத்ததால் திமுகவினர் வாக்குவாதம். சென்னையில் திமுக மாணவரணி ஆர்ப்பாட்டத்துக்கு அனுமதி மறுத்தது ஏன் என்று காவல்துறை விளக்கம். ஆர்ப்பாட்டங்களுக்கு 5 நாட்களுக்கு முன்பே அனுமதி கோர வேண்டும் என்ற நிலையில் கடைசி நேரத்தில் அனுமதி கோரியதாக காவல்துறை பதில். தமிழ்நாடு அதல பாதாளத்துக்கு போகும் சூழலில் இருப்பதாக திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் விமர்சனம். தமிழ்நாட்டில் எப்போது வேண்டுமானாலும் தேர்தல் வரலாம், தயாராக இருங்கள் என்றும் பேச்சு. ஆட்சி மாற்றம் வந்து 1 மாசத்திலேயே தமிழ்நாடு இன்றைக்கு அதல பாதாளத்துக்கு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுது. தொழில் நிறுவனங்கள் இந்த புதிய ஆட்சியை நம்பி தமிழ்நாட்டுக்கு வர பயப்படுறாங்க, தயங்குகிறாங்க. இனிவரும் ஒவ்வொரு தேர்தலிலும் திமுக 100% துடைத்து எறியப்படுவது உறுதி என்று தவேக பதிலடி. பொறாமையும் விரக்தியும் பொங்க ஸ்டாலின் பேசுவதாக விமர்சனம். கடந்த ஆட்சி மீதான ஊழல் புகார்களில் விரைவில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று நிதியமைச்சர் மரிய வில்சன் உறுதி. தவறு செய்தவர்கள் தப்ப முடியாது என்றும் திட்டவட்டம். சென்னையில் சாலையில் வைத்திருந்த இரும்பு தடுப்பை இழுத்துச் சென்று இளைஞர்கள் அட்டூழியம். அடையாறு, பெசன்ட் நகர் உள்ளிட்ட இடங்களில் பைக் சாகசம் என்ற பெயரில் போக்குவரத்து விதிமீறல். MBBS படிப்புக்கு அரசு நிர்ணயித்த கட்டணத்தை விட கூடுதல் கட்டணம் வசூலித்தால் கடும் நடவடிக்கை. தனியார் மருத்துவக் கல்லூரிகளுக்கு மருத்துவக் கல்வி இயக்குநரகம் எச்சரிக்கை. உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்டுதான் முதலில் எம்ஜிஆர் வென்றதாக மு.க. ஸ்டாலின் பேச்சு. கருணாநிதி மீது எம்ஜிஆர் கொண்டிருந்த மரியாதையையும் சுட்டிக்காட்டி நெகிழ்ச்சி. மக்கள் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் பொருளாளராக இருந்து செயல்பட்ட இந்த இயக்கத்திற்கு நீங்கள் வந்திருக்கிறீங்க. உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்டு தான் அவர் முதல்ல சட்டமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்றார். அரசு கல்லூரி உதவி பேராசிரியர் தேர்வு முடிவுகளில் முறைகேடு நடந்திருப்பதாக எழுந்த புகார்கள் மீது விசாரணை நடத்த வேண்டும். தவறு இழைத்தோர் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே. பழனிசாமி வலியுறுத்தல். ஓ. பன்னீர்செல்வம் இணைந்திருந்தால் அதிமுக மேலும் பலமாக இருந்திருக்கும். கோவையில் ஆதரவாளர்கள் மத்தியில் முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி பேச்சு. தமிழகத்தில் மின்சாரத்தை காணோம், சட்டம் ஒழுங்கை காணோம். முதல்வரை பெரம்பூர் தொகுதி மக்கள் தேடிக் கொண்டிருப்பதாகவும் எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் கடும் விமர்சனம்.
பெரம்பூர் தொகுதி மக்கள் என்ன தெரியுமா சொல்றாங்க, நாங்கெல்லாம் தெரியாம ஒருத்தரை தெரியாதனமா ஜெயிக்க வச்சுட்டோமே, அவர் எங்க போனாரு யாராவது பாத்தீங்களான்னு கேட்கிற அளவுக்கு இன்னைக்கு பெரம்பூர் சட்டமன்ற தொகுதி மக்கள் புலம்பிட்டு இருக்கிறாங்க. இந்த ஆட்சியில ஒட்டுமொத்த தமிழ்நாடும் யாரை தேடிட்டு இருக்கு? மின்சாரத்தை தேடிட்டு இருக்கு. போன 5 வருஷம் நல்லா இருந்த சட்டம் ஒழுங்க இன்னைக்கு மக்கள் தேடிட்டு இருக்கிறாங்க. தாவேக அரசின் போலி பிம்பம் ஒரே மாதத்தில் நொறுங்கிவிட்டது. அரசின் தவறுகளை இளைஞர்கள் தட்டி கேட்க ஆரம்பித்து விட்டதாகவும் எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் பேச்சு. அமைந்திருக்கக்கூடிய இந்த சோஃபா மாடல் ஆட்சியுடைய போலி பிம்பம் கடந்த 1 மாசத்துல அடிச்சு துவைக்கப்பட்டு நொறுங்கி கிடக்கின்றது. ஒவ்வொரு நாளும் இந்த ஆட்சியுடைய அவலங்கள்லாம் மக்கள் புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு இந்த அரசுடைய தவறுகளை சறுக்குகளை எல்லாம் இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் தட்டி கேட்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. தாவேக அமைச்சரவையில் விசிக இடம்பெற்றது குறித்த திமுகவின் விமர்சனத்திற்கு திருமாவளவன் பதிலடி. ஆற்றங்கரையில் உட்காரச் சொன்னால் அள்ளி குடிக்கிறீர்களே என விமர்சிப்பதாக காட்டம். ஆத்தங்கரையில் தான் உட்கார சொன்னேன், நீங்க அள்ளி குடிக்கிறீங்களே. நான் மரத்து நிழலான உட்கார சொன்னேன், நீங்க பழம் பரிசு திங்கிறீங்களே. நான் ஹோட்டல்ல வேலை செய்ய தானே சொன்னேன், நீங்க போய் அங்க காபி சாப்பிட்டு இருக்கீங்களே. கேள்வி கேட்பது போல். திமுக அதிமுக ஆகிய கட்சிகளின் நிலையான வாக்கு வங்கியில் சேதம். லாபத்தில் அல்ல, முதலுக்கே மோசம் வந்துவிட்டதாக திருமாவளவன் கருத்து. இவ்வளவு பெரிய சரிவுக்கு அவர்களின் கோர் ஓட் பேங்க், காலங்காலமாக அவர்களுக்கு என்று கிடைத்து வந்த ஸ்டாண்டர்ட் ஓட் பேங்க், நிலையான வாக்கு வங்கியில் பாதிப்பு ஏற்படும். இப்போ முதல்ல மோசம் போச்சு திமுகவுக்கும் அதிமுகவுக்கும். தொங்கு சட்டசபை அமையும் என்று முன்கூட்டியே யூகித்தேன், நினைத்ததை விட நிலைமை தலைகீழாக மாறிவிட்டது என்று திருமாவளவன் பேச்சு. தொங்கு சட்டசபை வரும் என்பது நான் யூகித்த ஒன்றுதான். பற்றாக்குறை திமுகவுக்கு ஏற்படும் என்றுதான் நான் கருதுகிறேன். ஆனால் எல்லாம் தலைகீழாக மாறி போன. திராவிட அரசியலுக்கு எதிராக பரப்பப்பட்ட வெறுப்பு அரசியலின் விளைவாகவே ஆட்சி மாற்றம் நிகழ்ந்தது என்று கூறிய திருமாவளவன், கூட்டணி கட்சிகள் வேலை செய்யாமலா 2021 திமுக ஆட்சிக்கு வந்தது என்றும் கேள்வி. ஆண்டுகளாக திராவிட அரசியலுக்கு எதிராக பரப்பப்பட்ட வெறுப்பு அரசியலின் விளைவாக நிகழ்ந்தது. அவங்க வேலை செய்யல, இவங்க வேலை செய்யல, இவங்ககிட்ட ஒண்ணும் இல்ல, அவங்ககிட்ட ஒண்ணும் இல்ல, அப்புறம் எங்ககிட்ட ஒண்ணும் இல்லாம 2021 வெற்றி பெற முடிந்தது. தாவேக தோழமை கட்சிகளின் கூட்டத்தில் பங்கேற்க விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு அழைப்பு. திருமாவளவனை சந்தித்து அழைப்பு விடுத்த அமைச்சர்கள் ஆனந்த், ஆதவர்ஜுனா. அதிமுகவுடன் கூட்டணி அமைக்க தற்போது வரை திமுக முயற்சிப்பதாகவும் அதில் அக்கட்சி எம்எல்ஏக்கள் பலருக்கு உடன்பாடில்லை என்றும் அமைச்சர் நிர்மல்குமார் கருத்து. திமுக எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை என்றும் பேட்டி. திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து ஆட்சி அமைக்கணும் இப்பவும் முயற்சி செஞ்சுட்டு இருக்காங்க. இன்னைக்கு காலையில் வரைக்கும் முயற்சி செஞ்சுட்டு இருக்காங்க. ஒவ்வொரு நாளும் ஸ்டாலினும் உதயநிதியும் எடப்பாடியும் சேர்ந்து ஆட்சி அமைக்க ஒவ்வொரு நாளும் முயற்சி செஞ்சுட்டு வராங்க. அவதூறு கருத்துக்கள் தெரிவித்ததாக அமைச்சர்கள் ஆதவர்ஜுனா, நிர்மல்குமார் ஆகியோருக்கு சபரீசன் சார்பில் வக்கீல் நோட்டீஸ். மன்னிப்பு கேட்காவிட்டால் சட்ட ரீதியான நடவடிக்கையை சந்திக்க நேரிடும் என்று எச்சரிக்கை. திராவிடர் கழக தலைவர் வீரமணியுடன் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ் சந்திப்பு. திருச்சியிலிருந்து சென்னை வரும் ரயிலில் தற்செயலான சந்திப்பு என்று அமைச்சர் அலுவலகம் தகவல்.
2 நாட்களுக்கு பின்னர் தங்கத்தின் விலை சவரனுக்கு 560 ரூபாய் குறைந்தது. சென்னையில் ஒரு சவரன் 1,06,400 ரூபாய்க்கு விற்பனை. வெள்ளி விலையில் இன்று மாற்றமில்லை. சென்னையில் 1 கிராம் வெள்ளி 245 ரூபாய்க்கு விற்பனை. வடகிழக்கு மாநிலங்களை புரட்டி போட்ட மழை. சிக்கிம் மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளிலும் பாலங்கள் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டதால் மக்கள் அவதி. அருணாச்சல பிரதேசத்தில் பெய்து வரும் கனமழையால் முடங்கியது இயல்பு வாழ்க்கை. பல்வேறு பகுதிகளில் வெள்ளமும் நிலச்சரிவும் ஏற்பட்டிருப்பதால் கடும் பாதிப்பு. அசாம் மாநிலத்தின் தேமாஜி மாவட்டத்தில் வீடுகளை சூழ்ந்தபடி பாயும் வெள்ளப்பெருக்கு. ஆறுகளில் அபாய அளவில் வெள்ளம் செல்வதால் ரயில் சேவை துண்டிப்பு. தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் பரவலாக மழை பெய்தது. கிருஷ்ணகிரி, திருவண்ணாமலை, சேலம், விழுப்புரம், புதுக்கோட்டை, மதுரையில் பரவலாக மழை. கோவை, நீலகிரி உள்ளிட்ட 4 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யும். ஒரு சில இடங்களில் 50 கிலோமீட்டர் வேகத்தில் சூறைக்காற்று வீசும் என்று எச்சரிக்கை. நீலகிரி, பந்தலூர் பகுதியில் மழையை தொடர்ந்து நிலவிய அடர் பனிமூட்டம். முகப்பு விளக்குகளை எரியவிட்டவாறு சென்ற வாகனங்கள். தமிழகத்தில் மணமகிழ் மன்றம் தொடங்குவதற்கான சிறப்பு கட்டணம் 2 மடங்காக அதிகரிப்பு. 15 லட்சம் ரூபாயாக இருந்த சிறப்பு கட்டணத்தை 30 லட்சம் ரூபாயாக உயர்த்தி அரசாணை. குறுவை சாகுபடிக்கு தண்ணீர் இல்லை என்றால் விவசாயிகள் மாற்றுப் பயிர்களுக்கு தயாராக இருக்க வேண்டும். விவசாயிகளுக்கு உணவுத்துறை அமைச்சர் வெங்கட்ரமணன் அறிவுறுத்தல். விவசாயிகள் எப்பவுமே ப்ரிப்பேர்டா இருக்கணும். குறுவை தூக்கு பண்ண முடியலன்னா வேற கிராப்புக்கு போயிடுறாங்க. இந்த விவசாயிகளும் தண்ணி என்ன கிராப்பா இருந்தாங்க அவங்க உடனே என்ன பண்றாங்க, சரி நம்ம அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் சொல்லியிருக்கோம், இந்த நெல் இல்லைங்க. இப்போ எக்ஸாம்பிள் இந்த பர்டிகுலர் ரீஜன்ல மட்டுமே திருவாரூர் 24,000 ஆழ்துளை கிணறு இருக்கு. அந்த கிணறு மூலமாக சாகுபடி பண்றாங்க. தொடர் விடுமுறை முடிந்து சொந்த ஊர்களில் இருந்து சென்னை திரும்பிய மக்கள். உளுந்தூர்பேட்டை சுங்கச்சாவடியில் போக்குவரத்து நெரிசல். விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே பட்டாசாலையில் பயங்கர வெடிவிபத்து. 10க்கும் மேற்பட்ட அறைகள் இடிந்து சேதம். திருப்பூர் மாவட்டம் மூத்துக்குளியில் யூடியூப் பார்த்து வீட்டில் பிரசவம் பார்த்த இளம்பெண் உயிரிழப்பு. ரத்தப்போக்கு காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழப்பு.
ஐரோப்பிய நாடுகளில் முன் எப்போதும் இல்லாத வகையில் வீசும் கடுமையான வெப்ப அலை. பிரான்சில் 1000 பேர் உட்பட ஐரோப்பாவில் 1300க்கும் மேற்பட்டோர் உயிரிழப்பு. பிரிட்டனில் வரலாறு காணாத வெப்பநிலை பதிவாகி வரும் நிலையில் தலைநகர் லண்டனில் இடி மின்னலோடு மழை. 800க்கும் மேற்பட்ட விமான சேவைகள் பாதிப்பு. செஷல்ஸ் நாட்டின் தேசிய தின கொண்டாட்டத்தில் பிரதமர் மோடி பங்கேற்பு. செஷல்ஸ் நாட்டில் உள்ள இந்திய ராணுவ வீரர்களின் அணிவகுப்பு மரியாதையை பார்வையிட்டார். செஷல்ஸ் நாட்டுக்கு அதிவேக ரோந்து கப்பல்கள், ஆம்புலன்ஸ்களை வழங்கியது இந்தியா. அந்நாட்டு அதிபரிடம் முறைப்படி ஒப்படைத்தார் பிரதமர் நரேந்திர மோடி. தமிழ்நாடு, கேரளாவில் புதிய தலைவரை காங்கிரஸ் கட்சி நியமித்த நிலையில் உத்தரப்பிரதேசத்திலும் பொறுப்பாளர் நியமனம். தேர்தல் நடைபெறவுள்ள பஞ்சாப் உள்ளிட்ட மாநிலங்களிலும் நிர்வாகத்தை சீரமைக்க திட்டம். மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்ய வலியுறுத்தி உண்ணாவிரத போராட்டத்தை தொடங்கினார் சுற்றுச்சூழல் போராளி சோனம் வாங்சுக். டெல்லியில் கரப்பான் ஜனதா கட்சியினர் போராட்டம் செய்யும் இடத்தில் உண்ணாவிரதம். உத்தராகண்ட் மாநிலத்தில் 4 சுற்றுலா பயணிகளுக்கு 2 லட்சம் ரூபாய் அபராதம். பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதிகளில் வாகனங்களில் சென்று இரளை மான்களை வேட்டையாடியதாக கூறி நடவடிக்கை. குஜராத்தில் குதிரைகள் எண்ணிக்கை 5 ஆண்டுகளில் இரட்டிப்பாக உயர்வு. அமோகமாக நடைபெறும் குதிரை பண்ணை வணிகம். வெனிசுலாவில் நிலநடுக்கத்தில் சிக்கி உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 1500 உயர்வு. 3000க்கும் மேற்பட்டோருக்கு சிகிச்சை. 4 நாட்களாகியும் முடிவுக்கு வராத மீட்புப் பணிகள். மோதல்களை நிறுத்த அமெரிக்காவும் ஈரானும் பரஸ்பரம் ஒப்புதல். கத்தாரின் தோஹா நகரில் நாளை சமாதான பேச்சுவார்த்தை. ஆப்கானிஸ்தானின் எல்லைப் பகுதியில் நடத்திய தாக்குதலில் 29 பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டதாக பாகிஸ்தான் அறிவிப்பு. ஏராளமான அப்பாவிகளை பாகிஸ்தான் கோழைத்தனமாக கொன்றிருப்பதாக தாலிபான் அரசு குற்றச்சாட்டு. சவுதி அரேபியாவில் எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலைக்கு சொந்தமான ஹெலிகாப்டர் கீழே விழுந்து விபத்து. 14 பேர் உயிரிழந்த சோகம். இரண்டாவது T20 போட்டியில் அயர்லாந்திடம் 1 ரன் வித்தியாசத்தில் இந்தியா அதிர்ச்சி தோல்வி. 2-0 என்ற கணக்கில் தொடரை கைப்பற்றியது அயர்லாந்து. மகளிர் T20 உலகக்கோப்பை கிரிக்கெட்டில் ஆஸ்திரேலியாவிடம் வீழ்ந்தது இந்திய அணி. அரையிறுதிக்கு முன்னேற முடியாமல் தொடரிலிருந்து வெளியேறியது. உலகக்கோப்பை கால்பந்து தொடரில் நாக் அவுட் சுற்று போட்டிகள் தொடக்கம். முதல் போட்டியில் தென்னாப்பிரிக்க அணியை 1-0 என்ற கோல் கணக்கில் வீழ்த்தியது கனடா. உலகக்கோப்பை கால்பந்து தொடரில் தென்கொரியா முதல் சுற்றோடு வெளியேறிய நிலையில் பயிற்சியாளர் ஹாங் மியுங் போ ராஜினாமா. அதிபர் முதல் ரசிகர்கள் வரை பல தரப்பிலிருந்தும் விமர்சனங்கள் குவிந்த நிலையில் முடிவு.